அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தோம்னா கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனல் மூலமா நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது கிடைக்குது. அது மூலமா அவங்களோட ஹையர் ஸ்டடீஸையும் மற்றும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு இந்த ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன ஸ்காலர்ஷிப் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பேச போகிறேன். இது இந்த 2026வது வருடத்திற்கான இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆகட்டுங்க. இது யாரு தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் சார்பா அவங்க இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா கல்வி ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக தடைபற்றக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் சார்பா எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஃபவுண்டேஷன் ஆசா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2026 to 2027ங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தர்றாங்க. ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸ்ல இருந்து தர்றாங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இது போக கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய யூஜி கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு தர்றாங்க, பிஜி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. அது போக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மெடிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. இது போக ஐஐடிஸ்ல இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் ஐஐஎம்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கும் இது போக வெளிநாடுகளில் படிக்கிற வெளிநாட்டில் படிக்கிறவங்க முதற்கொண்டு இவங்க இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது தர்றாங்க. ஸோ இது எவ்வளோ தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறுது. 15,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு எஸ்பிஐ ஆசா பிளாட்டினம் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்க பேஜஸ்ல பார்த்தோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது, தென் பார்த்தோம்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனி விஷயங்கள் போக ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎம்ஸ்ல படிக்கிறவங்களுக்கும் அப்ளை பண்றது எப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூஜி கோர்ஸ் படிக்கிறவங்க, அதாவது கல்லூரிகளில் முதல் வருடமோ 2ஆம் வருடமோ இல்லை 3வது வருடமோ படிக்கிறவங்களுக்கான விஷயங்களை நான் சொல்ல போறேன். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முக்கியமா கடைசி தேதி பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி இவங்க கடைசி தேதி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதாவது காலேஜில் யூஜி படிக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியில் யூஜி படிக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது அப்ளிகபிள் ஆகுங்கிறாங்க. இது போக நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரியானது மேக்ல ஏ கிரேடு வாங்கின கல்லூரியாக இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் அகில இந்திய அளவில் 300வது இடங்களுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கல்லூரினா இன்னும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது போக பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் இவங்க கல்லூரி தேர்வுகளில் 75% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. 10th 12th எல்லாத்துலேயுமே மினிமம் 75% வாங்கியிருக்கணும். இதே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு 10% வரைக்கும் அவங்க ரிலாக்ஸேஷன்ங்கிறது தர்றாங்க. இது இல்லாமல் குடும்பத்தோட வருமானங்கிறது 6 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள் இல்லைங்கிறாங்க. இது போக பார்த்தோம்னா எவ்வளவு தர்றாங்க யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 75,000 சொல்லி கிட்டத்தட்ட இப்ப 4 வருஷத்துக்குன்னு பாக்குறப்ப நமக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த 3 லட்சம் ரூபாயை வச்சு நீங்க அகடமிக் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாம், டியூஷன் ஃபீஸ் கட்டிக்கலாம், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலாம், மெஸ் பில் கட்டலாம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நம்ம என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சப்மிட் பண்ணணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒரு காப்பி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ப்ரீவியஸாக முன்னாடி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட்ஸ், ப்ரெசென்ட்டாக அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் கொடுத்துருக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட், ஐடி கார்டு, அப்படி இல்லைன்னா அட்மிஷன் இப்போ தான் வாங்கியிருக்கீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இதெல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட டியூஷன் ஃபீஸை நீங்கள் ஷோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது போக ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டும் இவங்க கேட்குறாங்க. ஏதாவது டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட், நீங்கள் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு டைப் கேஸ்ட்னா அதோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதை செப்டம்பர் 4, 2026க்குள்ள நமக்கு
சப்மிட் பண்ணணும்னு இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.